a message that was took 4 weeks. Now takes 4 seconds. Yet the man saves no time. ஒரு காலத்தில் இன்னொரு செய்தி அனுப்பணும்னா வாரம் கணக்காகும். இப்போ அந்த செய்தியை ஃபோனில் ஒரு நிமிஷத்தில் அனுப்பிடலாம். இதுக்கப்புறமா மெசேஜ் வரா நேரமே இல்லைப்பா. Once it took years to see the face of a distant person. Now it appears in second, yet the man says no time. உங்க காலத்தில் வெளியில் வேலை பார்க்குறவங்க முகத்தை பார்க்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் இப்போ நம்ம அவங்கள ஃபோன் மூலியமாக பார்த்துக்கலாம் ஒரு செகண்டில். ஆனாலும் நம்ம மனசு சொல்ல நேரமே இல்லை. To move around the house. Now ends in seconds. If the man says no time. ஒரு அடுக்குமாடி வீட்டில் நம்ம மாடிக்கு போனோம்னா படி ஏறி கஷ்டப்பட்டு போவோம். ஆனால் இப்போ லிஃப்ட் மூலியமா சீக்கிரம் போயிடுவோம். ஆனாலும் மனுஷன் என்ன சொல்றாங்கன்னா நோ டைம். இதை கிளாப் பண்ணி முடிக்கிட்டோம். The man who wants to be bank lines for more convenience than success, even against all his mobile, yet the man says no time. அப்பெல்லாம் பேங்க்ல பணம் கொடுத்துக்கும் பணம் எடுக்கிறதுக்கும் மணி கணக்கில் வசூலிடும். ஆனால் இப்போ ஃபோன் மூலமா டக்கு சொல்லிடணும். ஆனாலும் அந்த மனுஷன் என்ன சொல்றான் நேரமே இல்லை சொல்லலாம். Medical tests that once took weeks now happen in a few hours. Yet the man says no time. அந்த காலத்துல தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க போறோம்னா மாச கணக்காகும். ஆனா இப்பெல்லாம் சில மணி நேரங்களே முடிஞ்சிடும். ஆனாலும் அந்த மனிதன் நேரமே இல்லப்பா. When alone is glad, but becomes restless in the presence of others because he has no time to read books, no time to call parents, no time to meet their friends, no time to enjoy nature. நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம நிம்மதியாக இருப்போம். ஆனால் மற்றவங்களுடைய நம்ம அமைதியே இல்லாததாயிரும். ஏன்னா நமக்கு நேரமே இல்லை, புத்தகம் படிக்க நேரம் இல்லை, அம்மா அப்பா கூட ஃபோனில் பேச நேரம் இல்லை, நண்பர்களை சந்திக்க நேரம் இல்லை, இயற்கையை ரசிக்க நேரம் இல்லை. மொத்தத்தில் மனுஷன் சொல்கிறாங்க நேரமே இல்லைன்னு. He has time for IPL, time for Netflix, time for pointless reads, time to repair qualities, but no time to enjoy nature. The world became simpler, faster, technology came closer, distances disappeared, comforts increased, opportunities grew. Yet man kept saying no time and detoured away from himself. நமக்கு டிவியில் மேட்ச் பார்க்க நேரம் இருக்கு, கிரிக்கெட் பார்க்க நேரம் இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்க நேரம் இருக்கு, யாராவது ரீல்ஸ் போட நேரம் இருக்கு, யாராவது கட்சி வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா கட்சி வீட்டுக்கு போக நேரம் இருக்கு. ஆனால் இயற்கையாய் ரசிக்க மட்டும் நேரமே இல்லை. எவ்வளவோ முன்னேற்றங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நேரமே இல்லைன்னு நினைக்கிறோம். Sit silently to speak with oneself, to understand oneself, or to simply laugh for a few moments. He says no time. அமைதியாக உட்கார, தன்னுடன் பேச, தன்னை புரிந்து கொள்ள ஒரு சில துயரம் தன்னவனுக்கு நேரமில்லை என்கிறார்.
elders there was time, but kept saying no time, and further promised. So today, tonight, keep a little time for yourself. ஒரு நாள் நேரம் நழுகி போடுவதால் மனுஷன் உணர்தான் நேரம் இருந்துச்சு அதை சரியாக பயன்படுத்தி வாழ மறுத்துவிட்டான். அதனால நீங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க. Give to time, to relationship, give to God, your heart, your peace, the essence of life. Because more time is not a tool, it's just a habit, and it needs to change. ஒருவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், உங்கள் இதயத்துக்காகவும் உங்கள் அன்புக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். ஏனென்றால் நேரமின்மை என்பது உண்மை அல்ல, அது வெறும் பழக்கம்தான். அதை மாற்ற வேண்டும். நன்றி. லீடர்ஸ் அவங்களோட டைமை அவங்களுக்காக யூட்டிலைஸ் பண்ணாம நாடு விடுதலைக்காக பயன்படுத்தி சுதந்திரத்தை வாங்கினாங்க. ஆனா நாம இப்போ டைம் இல்லைன்னு சொல்லி பல விஷயங்களை செய்ய மறந்துட்டு வரோம். இதை